மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம். எங்களுடைய 264வது தொடரிலே ஹுத்பாவின் தலைப்பு மழை என்பது அல்லாஹ்வுடைய அருளாகும், அதற்கு நன்றி செலுத்துவது வணக்கமாகும். ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியிருந்தார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாகும். உலகத்தில் படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கும் வாழ்வதற்கும் அது இன்றியமையாத ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தண்ணீர் மூலமாக ஒவ்வொரு வஸ்துக்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். சூரா அன்பியா 30வது வசனம். மனிதனுடைய வாழ்வு தண்ணீரிலே தங்கியிருக்கிறது. சூழல் பாதுகாக்கப்படுவது, உலகத்துடைய வஸ்துக்கள் வாழ்வது வளருவதெல்லாம் தண்ணீரின் மூலமாகத்தான். தண்ணீர் இல்லாமல் மனிதனுக்கு வாழ முடியாது, மிருகங்களுக்கும் வாழ முடியாது, தாவரங்களுக்கும் உலகத்திலே தாவரங்கள் கூட விளைக்க மாட்டாது மழை இல்லை என்றால். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவன் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான், அதில் நீங்கள் அந்த தண்ணீரை குடிக்கின்றீர்கள், மரங்களுக்கும் நீங்கள் அது உணவா, அது மரம் வளர்வதற்கும் காரணமாக இருக்கிறது. அந்த தண்ணீரை தான் உங்களுடைய மிருகங்களுக்கும் குடிக்க கொடுக்கின்றீர்கள். அந்த மூலமாக வளரக்கூடிய தாவரங்களை புட்புண்ணுகளை மிருகங்களும் சாப்பிடுகின்றன. அல்லாஹு தஆலா மழையின் மூலம், மழை தண்ணீரின் மூலமாக விவசாயத்தையும், ஜெய்தூனையும், ஈச்சம்பழத்தையும், திராட்சை கனிகளையும், அது போன்ற பல வகைகளையும் அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதிலே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களுக்கு படிப்பில் இருக்கிற சூரா அன்-நஹ்ல் 10-11 வசனம். தண்ணீர் என்பது சுத்தம் செய்வதற்கு ஈமானுடைய ஒரு பகுதி தான். சுத்தத்தின் அடிப்படை தண்ணீர் ஆகும். தொழுகையுடைய நிபந்தனை உது செய்ய வேண்டும் என்ற தண்ணீர் அவசியமாகும். அநேகமான இபாதத்துக்கு தண்ணீரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உது, குளிப்பு போன்ற விடயங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-ஃபுர்கான் 48-49 வசனம். வானத்திலிருந்து காற்றை அவன் இறக்குகின்றான், அந்த காற்றின் மூலமாக உங்களுக்கு நன்மாராயமாக மழை பொழிகிறது. வானத்திலிருந்து தண்ணீர் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை நாங்கள் இறக்கினோம். ஏன்? வறண்ட பூமிகளை உயிர்ப்பிப்பதற்காகவும், நாங்கள் படைத்த மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் போட்டுவதற்காகவும் மழையை நாங்கள் பொழிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வானத்திலிருந்து தண்ணீரை நாங்கள் இருக்கிறோம். சூரா அன்ஃபால் 11வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள், மழை என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்றாக, அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவன் தான் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கின்றான். மழை பெய்ய மாட்டாதோ என்று மக்கள் நிராசையாகினதுக்கு பின்னால் மழையை பொழிய வைக்கின்றான். அவன் ரஹ்மத்தை பரப்புகின்றான். அவன் பொறுப்பு கூறக்கூடியவனாகவும் புகழக்கூடியவனாகவும் இருக்கிறான். சூரா 28வது வசனம். அல்லாஹ் தஆலா மழையை அடிப்படையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் மழையை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அன்-நூர் 43வது வசனம், நீங்கள் காணவில்லையா, அல்லாஹ் மேகத்தை கொண்டு வந்து மேகத்தை ஒன்றோடு ஒன்று சேர்க்க வைத்து அந்த மேகத்தின் ஊடாக மழை தண்ணி அல்லாஹ் உலகத்துக்கு பொழிய வைக்கின்றான். வானத்திலிருந்து மலைகளை போன்ற கல்லுமலைகளை போன்ற மேகத்தின் ஊடாக மலைகளை அல்லாஹ் பொழிய வைத்து சில பேர்களுக்கு அந்த மலையை அல்லாஹ் கொடுக்கின்றான், சில பேர்களை மலையை விட்டு அல்லாஹ் தடுக்கின்றான். அந்த மழை பொழிகின்ற போது அந்த ஏற்படக்கூடிய அந்த மின்னல் மனிதனுடைய பார்வையை பறிக்கும் அளவுக்கு பிரகாசம் உள்ளதாக அது ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன் சூரா அன்-நூரிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றுதான், அவன் காற்றை அவன் உங்களுக்கு சாதகமாக ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மழையை உங்களுக்கு பொழிய வைக்கின்றான். அந்த மழை பொழிவதன் மூலமாக கடலிலே தண்ணீர் நிறைகின்றது. அதன் மூலமாக கப்பல் எல்லாம், படகுகள் எல்லாம், தோணிகள் எல்லாம் தண்ணீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மழை இல்லை என்றால் தண்ணீர் வற்றிவிடும். மனிதனால் கடலிலோ அல்லது ஆறுகளிலோ பயணிக்க முடியாது. அந்த கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, ஃபதுலை, சிறப்பை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, நீங்கள் ரிஸ்கை தேடிக்கொள்கிறீர்கள். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மழையை பொழிய வைக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். சூரா அர்-ரூம் 46வது வசனம். மனிதர்களே, மழை பிந்திவிட்டால் மனிதர்களுக்கு சிரமம் ஏற்படும். மழை இல்லை என்றால் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். விவசாயங்கள் எல்லாம் அழிந்துவிடும், மரங்கள் எல்லாம் செத்துவிடும், ஊற்றுக்கள் எல்லாம் வற்றிவிடும், கிணறுகள் எல்லாம் வற்றிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த தண்ணீர் பூமிக்கு அடியிலே சென்று உங்களால் அடைய முடியாத அளவு ஆழத்தை அடைந்து விட்டால் மதுரமான தண்ணீரை உங்களில் யாருக்கு கொண்டு வர முடியும்? சுப்ஹானல்லாஹ். சூரா அல்-முல்க் 30வது வசனம். நபிமார்கள் வாழக்கூடிய காலத்தில் கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பஞ்சத்தை போக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தக்கூடிய விடயத்தின் பக்கம் நபிமார்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் வழிகாட்டினான். ஏன் இப்படியான பஞ்சங்களை ஏற்படுத்துவது? மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ பஞ்சத்தின் மூலமாக அழித்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஃபிரௌனுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற போது சூரா அல்-அராஃப் 130வது வசனம், ஃபிரௌனுடைய கோத்திரத்தினர் நாங்கள் பஞ்சத்தை கொண்டும் அதே போன்று தாவரங்களில், விவசாயங்களில், பல வர்க்கங்களில், தானியங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதை கொண்டு அவர்களை நாங்கள் சோதித்தோம். ஏன்? அவர்கள் எங்களை பக்கம் மீள வேண்டும், எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால் மழையை பொழிய செய்வான். அந்த மழை மனிதர்களுடைய தாகத்தை தீர்க்கும், வளர்ந்த பூமிகளை ஒளியாக்கும், உயிருள்ளதாக ஆக்கும், பூமி அழகாக, கவர்ச்சியாக, பசுமையாக மாற ஆரம்பித்துவிடும். சந்தோஷங்கள் மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துவது கட்டாயமாகும். அல்லாஹ்வுடைய நியமத் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நன்றி செலுத்த வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வை புகழ்வது, அவனுக்கு கட்டுப்படுவது. நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் அந்த நியமத் தொடராக இருக்கும், பாதுகாக்கப்படும். நியமத்துக்கு நன்றி கட்ட முறை நடந்து கொண்டு அந்த நியமத் பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் குர்ஆன் சூரா இப்ராஹிம் 7வது வசனம் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன், நீங்கள் நிராகரித்தால் என்னுடைய அதாப் கடினமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம், அல்லாஹ் உங்களை ஞாபகம்
ஞாபகம் செய்வோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். எனவே அல்லாஹ் இவ்வாறான நிஅமத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்கு அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கின்றோம். மழை தேவையான டைமுக்கு எங்களுக்கு பொழிந்திருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு பொழிய வேண்டும் என்று துஆ செய்கிறோம். அதே போன்று எங்களுக்கு மழையை பொழிய வைத்த அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கின்றோம். அந்த மழையிலே பரக்கத் இருக்கிறது, கைர் இருக்கிறது, நலவு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஊர்களுக்கு மழையை பொழிய வைத்து இந்த ஊரை பிரகாசமாக ஒளியாக அழகாக ஆக்கி வைத்திருக்கிறான். பூமி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்க செய்திருக்கிறான். உள்ளத்துக்கு சந்தோஷம் தருகின்றான். யா அல்லாஹ் உன்னை நாங்கள் புகழ்கிறோம், உன்னுடைய நிஅமத்துகளுக்காக உன்னை நாங்கள் புகழ்கிறோம் என்று கத்தீபாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதங்களில் ஒன்று அந்த நிஅமத் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் உணர்வது. நிஅமத்துகளுக்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்படுவது, அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்கள் அந்த நிஅமத்துக்களை பாவிப்பது, தௌபாவுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்கும் காரணமாக அதை ஆக்குவது, பாவத்தை விடுவதற்கு காரணமாக அதை ஆக்குவது, அதிகமாக இஸ்திக்பார் செய்வது, இவை அனைத்து நிஅமத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மனிதர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான், உங்களுடைய பொருளாதாரத்திலும் பிள்ளை குட்டிகளின் பரக்கத்தை அபிவிருத்தி உண்டாக்குவான், உங்களுடைய தோட்டம் துறவுகளை விசாலமாக ஆக்கி தருவான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பூமியில் நதிகளை ஏற்படுத்தி தருவான். சூரா நூஹ் 10 தொடக்கம் 12வது வசனம் வரைக்கும். அல்லாஹ்வுடைய அழகு மழை என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மழை பொழிவதன் மூலமாக மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும். மனிதனுடைய உள்ளத்துக்கு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஈமானிய சிந்தனைகளை மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மௌத்தையும் அழிவையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக, மௌத்துக்கு பின்னர் கூடிய வாழ்க்கை ஞாபகப்படுத்தக்கூடிய மழை அமைந்திருக்கிறது. ஏன் வறண்ட பூமிகளை மழையின் மூலமாக அல்லாஹ் உயிர்ப்பிப்பதை போன்று மரணித்தவர்களை மௌத்துக்கு பின்னால் உயிர்ப்பிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஒன்றுதான், நீங்கள் பூமியை காண்கிறீர்கள், அது வறண்டிருக்கிறது, அதுக்கு மழை பெய்ந்தால் அது விளைய ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது, அதில் முளைக்கக்கூடிய புட்பூண்டுகள் முளைக்க ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு தான் நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம். அல்லாஹ் தஆலாவுக்கு சக்தி உள்ளவனாக. சூரா ஃபுஸ்ஸிலத் 39வது வசனம். அந்த ஆயத்தை ஓதிவிட்டு குர்ஆனுடைய வசனம் ஒன்றை ஓதினார்கள் ஹத்தீப் அவர்கள். மனிதர்களே, மரணத்துக்கு பின்னால் நாங்கள் எழுப்புவோம் என்பதை நீங்கள் சந்தேகித்தால் உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எப்படி படைத்தோம்? களிமண்ணிலிருந்து. களிமண்ணை இந்திரிய துளியை நாங்கள் இரத்த கட்டியை சதை கட்டியாக உயிருள்ள சதை கட்டியாக உயிரற்ற சதை கட்டியாக நாங்கள் மாற்றுகின்றோம். கற்பறையில் அதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் சில காலங்கள். பிறகு உங்களை ஒரு குழந்தையாக உலகத்துக்கு நாங்கள் வெளியாக்குகின்றோம். பிறகு உங்களில் சில பேர்கள் வாலிப பருவத்தை அடைந்து சில பேர்கள் வாலிப பருவத்தில் மரணித்து விடுகிறீர்கள். இன்னும் சில பேர்கள் தள்ளாடக்கூடிய வயதை அடைந்து முதுமை அடைந்து மரணித்து விடுகிறீர்கள். சில விடயங்களை அறிந்தவர்கள் அறியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள், மறதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். பூமியை நீங்கள் காண்கிறீர்கள், அது வறண்டு இருக்கிறது. நாங்கள் மழையை பொழிய வைத்தால் அது முளைக்க ஆரம்பிக்கிறது, ஒரு தானியங்களையும் புட்பூண்டுகளையும். இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா உண்மையானவன், அவன் மரணித்தவர்கள் உயிர்ப்பிப்பான், எல்லா விடயங்களும் சக்தி வாய்ந்தவர் இருக்கிறான். நிச்சயமாக கியாமத் நாள் வரக்கூடியது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கபர்களில் அடக்கப்பட்டவர்கள் மீண்டும் எழுப்பாட்டப்பட அல்லாஹ் அவர்களை எழுப்புவான் என்பது அந்த வசனத்தை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ் புகழ்ந்ததற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதர்கள் அதிகமானவர்கள் இந்த விடுமுறை நாட்கள் ஏற்படுகின்ற போது உல்லாச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வதற்கு இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கவில்லை. என்றாலும் சட்டத்திட்டங்களை புரிந்து இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல்களை வரையறைகளை பேணி அவ்வாறான சுற்றுலா பயணங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒழுக்கங்கள் ஒன்று என்னதுமா, நாங்கள் ஒரு பிரயாணம் போகும்போது எங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும். இரண்டாவது, பிரயாணம் செய்கின்ற போது நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது துவா ஓத வேண்டும். வாகனத்தில் அமர்கின்ற போது துவா ஓத வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் அமர்ந்தார்கள் என்றால் பிரயாண துவா ஓதுவார். என்ன துவா? அல்லாஹ்வை முழுதரம் தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். யா அல்லாஹ், இந்த வாகனத்தை நீ எங்களுக்கு வசப்படுத்தினால் எங்களால் ஒன்றும் முடியாது, நாங்கள் ரப்பிடத்திலே செல்ல இருக்கின்றோம். அதேபோன்று அல்லாஹும்ம நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா, யா அல்லாஹ், இந்த பிரயாணத்தில் நலவையும் தக்வாவையும் கேட்கின்றோம். அமலி மா தர்லா, நீ விரும்பக்கூடிய அமல்களில் நீ விரும்பக்கூடிய அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயா. அல்லாஹ், இந்த பிரயாணத்தை எங்களை லேசாக்கி தருவாயாக, அந்த தூரத்தை இலகுவாக்கி தருவாயாக. நீதான் பிரயாணத்திலும் எங்களோடு இருக்கின்றாய், நாங்கள் விட்டு போகக்கூடிய எங்களுடைய குடும்ப விடயங்களை நீ தான் பொறுப்பேற்றிருக்கிறாய். யா அல்லாஹ், பிரயாணத்துடைய கெடுபிடிகளை விட்டும், ஆபத்துக்களை விட்டும், கித்திய பார்வைகளை விட்டும், ஆபத்தான விடயங்களை விட்டும், பொருட்களிலும் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய கெட்ட முடிவுகளை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று அந்த நீண்ட துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு திரும்பி வருகின்ற போது ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ரப்பினா ஹாமிதூன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருகிறோம், தௌபா செய்யக்கூடியவர்களாக வருகிறோம், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக வருகிறோம் என்ற துவாவை ஓதிவிட்டு தான் நபி அவங்க ஊருக்கும் வருவாங்க. முஸ்லீம் ஷரீஃப் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரயாண ஒழுங்குகள் ஒன்றுதான். நல்ல நண்பர்களை நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தனிமையில் பிரயாணம் செய்யக்கூடாது. ஏன்? சேர்ந்து போகின்ற போது நன்மைகளுக்கு உதவியாக இருக்கும். ஷைத்தானை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், ஆபத்துக்களை விட்டு பாதுகாக்கப்படுவோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, தனித்து ஒரு மனிதன் பிரயாணம் செய்வதன் மூலமாக ஏற்படும் ஆபத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், எந்த ஒரு மனிதனும் இரவு நேரத்தில்
தனிமையில் பிரயாணம் செய்ய மாட்டான். புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒழுங்குதான் ஒரு மனிதன் பேண வேண்டிய ஒழுங்கு. பிரயாணங்களிலே தொழுகையுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சுருக்கி தொழ வேண்டிய தொழுகைகளை சுருக்கி தொழுவது, சேர்த்து தொழ வேண்டிய தொழுகைகளை சேர்த்து தொழுவது. அதாவது பிரயாணம் சுருக்கி தொழக்கூடிய அளவை அடைந்தால் அந்த பிரயாணத்தில் அவருக்கு சுருக்கி தொழலாம். இது போன்ற விடயங்களை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் பிரயாணம் செய்தால் அந்த பிரயாணத்தில் உங்களுடைய தொழுகைகளை சுருக்கி தொழுவதில் எந்த குற்றமும் கிடையாது. சூரா அன்-நிஸா 120 வசனம். அதே போன்று பிரயாணிகளுக்கு அவருடைய அந்த காலை மறைக்கக்கூடிய அந்த தோல் துருத்தியால் செய்யப்படக்கூடிய அந்த ஹுஃப் என்று சொல்லக்கூடிய கால் உரையிலே அவர்களுக்கு மசாஜ் செய்து கொள்ளலாம். மசாஜ் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இரவு ஒரு பகலும், பிரயாணிகளுக்கு 3 இரவுகளும் 3 பகல்களும். அதே போன்று காயங்களுக்கு பெண்டேஜ் போடப்பட்டிருந்தால் அதிலே மசாஜ் செய்வது சம்பந்தமான விடயங்களை படிக்க வேண்டும். அதே போன்று யாருக்கு தண்ணீர் பாவிக்க முடியாதோ, நோயின் காரணத்தினால் அல்லது ஏதோ காரணத்தினால் அல்லது கடும் குளிரின் காரணத்தினால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவர்கள் தயமம் செய்யலாம். குர்ஆன் அதை பேசியிருக்கிறது. அதே போன்று பிரயாணத்தில் ஒழுங்குகள் ஒன்றுதான் பாதுகாப்புக்குரிய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவது, பாதைகளுடைய ஒழுங்குகளை பேணுவது. அதே போன்று வீணாக நாங்கள் எங்களுடைய அதாவது வாகனங்களை செலுத்துகின்ற போது மற்றவர்களுக்கு இடைஞ்சலான முறையில் வாகனங்களை செலுத்தக்கூடாது. மற்றவர்களை பயப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாகனங்களை நாங்கள் செலுத்தக்கூடாது. அதே போன்று ஒழுங்குகளில் ஒன்றுதான் பிரயாணம் செய்கின்ற போது, சுற்றுலாக்களை மேற்கொள்கின்ற போது யாருக்கு எந்த ஒரு நோவினை நாங்கள் செய்யக்கூடாது. பார்வையினால் ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றவர்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துவதை விட்டு எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நடுப்பாதைகளில் நாங்கள் வாகனங்கள் நிறுத்தக்கூட அமரக்கூடாது. அதே போன்று பொது சொத்துக்களை வீணாக்கக்கூடாது. அதே போன்று அடுத்த ஒழுங்குகள் ஒன்றுதான் சூழலை சுத்தத்தை பாதுகாப்பது, சுற்றாடலை பாதுகாப்பது. சூழலை மாசுபடைய செய்யக்கூடாது. அதே போன்று அழுக்குகளை நாங்கள் கண்ட இடங்களில் எரியக்கூடாது, வீசக்கூடாது. அதே போல் நடு பாதைகளிலே மலம் சலம் கழிக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்கும். 2 சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பயந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்றுதான் மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலும் அதே போல் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழாலும் மலம் சலம் கழிப்பதாகும். 2 சாபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று சொல்லப்பட்ட காரணம் என 2 மனிதர்கள் சவிப்பதற்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா உங்களையும் குர்ஆனுடைய நல்ல விடயங்களை கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக என்று துஆ செய்து நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல்லா ஐதன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விடைபெற்று சென்றார். இறுதியாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் யூசுப் அபு சுனைன் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள்.